தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அமராவதி நகரில் உள்ள சைனிக் பள்ளியில் கொடுத்துருக்கக்கூடிய 3 விதமான பணியிடங்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30/6/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரி பதவி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெஸ் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 1. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாங்க 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டிப்ளமா டிகிரி இன் கேட்ரிங்கில் இதாக ரெகக்னைசேஷன் யூனிவர்சிட்டியில் ஜேசிஓ அல்லது ஈக்குவல் ஹேட்ரிங் ட்ரேட் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹29,200 ப்ளஸ் டிஏ பெர் மந்த். இது ரெகுலர் பேஸில் தான் கொடுத்துருக்காங்க. 2வது பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, லோயர் டிவிஷன் கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லை, டைப்பிங் ஸ்பீடிங் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் வந்து 40 வேர் பெர் மினிட்ஸில் இருக்கணும். நாலேஜ் ஆஃப் ஷார்ட் அண்ட் ஹேண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஹையர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி புக் கீப்பிங், இன்வென்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸட்ரா. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்தவரை எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் வந்து அந்த இன்டர்நெட் யூசேஜ் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சம்பள விகிதம் 19,900 ப்ளஸ் டிஏ பெர் மந்த்தும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக்ஸ் நிரந்தர பணியிடங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அண்டு ஓபிசி கேட்டகரிக்கு ₹500, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸுக்கு ₹300 நம்ம வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய பேசிக் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷ்னாலிட்டி, கம்யூனிட்டி என்னன்னு கொடுக்கணும், ஃபாதர் நேம் அல்லது ஹஸ்பண்ட் நேமு, எஸ்எஸ்எல்சி எப்போ முடித்தோம், என்ன சப்ஜெக்ட், இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஃபில் பண்ணிக்கணும். 2வது பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணணும். என்னெல்லாம் லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கொடுக்குறோம். ஸோ கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், அண்ட் தென் ஃபீஸ் கேட்டின செல்லானோட ரெஃபரன்ஸ் நம்பரு, டேட்டு, ரூபீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே டெக்ளரேஷனை நம்ம ரீட் பண்ணிவிட்டு சைன் போட்டுட்டு நம்ம போஸ்ட்டில் தான் நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதிலேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு நம்ம அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, த பிரின்சிபல் சைனிக் ஸ்கூல், அமராவதி நகர், பின்கோடு 642102 அப்படிங்கிற உடுமலைப்பேட் தாலுக்கா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இணையதளத்துக்கு நாம் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட என்னெல்லாம் நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th குவாலிஃபிகேஷன் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், ஃபீஸ் ரிசிப்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது அண்டு இன்டர்வியூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ரைட்டிங் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது பேஸ் 1லையும், பேஸ் 2வில் பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, அதுவும் 50 மார்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடு சேர்த்து பேஸ் 3ல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 100 மார்க்கு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோமோ ப்யூர் மெரிட்டில் தான் இது வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லைங்க, அதர் கண்டிஷன் அண்ட் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்களே இருக்கணும். கேண்டிடேட் ஷுட் நாட் ரெடி டு அக்செப்ட் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.